ஹாப்பி ஓணம் எவ்ரி ஒன். இன்றைக்கி வீட்டில் ஓணம் செலிப்ரேஷன் எப்படி சிம்பிளாக அண்ட் சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெண்பொங்கல் அண்ட் சாம்பார் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே வந்து வெண்பொங்கல் சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன டிப் இருக்குது. ஸோ குக்கரில் வந்து வெண்பொங்கல் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கூட வந்து மில்க் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா தேங்காய்பால் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து குக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் வித் சாம்பார் சூடாக சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பொங்கல் டேஸ்ட்டாக வரும், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்க மாதிரியும் இருக்கும். அண்ட் ஹோம்மேட் ஸ்பைசஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சனால சாம்பார் இன்னுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் பெரிய வேலையே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நிறைய மெனு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டைமுக்கு நம்மளால் எவ்வளோ செய்ய முடியும்னு தெரில, பட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து செஞ்சிடலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கான பிளான். ஓணமில் ரொம்ப ஸ்பெஷலே வந்து ஓணம் சத்யா விருந்து தான். ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து எப்படி நான் குக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஒரு வழியாக எல்லா டிஷ்ஷஸுமே குக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வாங்க என்னென்ன குக் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒயிட் ரைஸில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒயிட் ரைஸ் தான், மட்டர் ரைஸ்லாம் இல்லை. அண்ட் ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணுறதுக்கு வந்து இஞ்சி புளி, அது கூட வந்து பீட்ரூட் பச்சடி. ஸோ இஞ்சி புளி பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தயிர் பச்சடி என்னோட ரொம்ப ஃபேவரட். இன்றைக்கி என்னோட ஃபேவரட் டிஷ் எல்லாமே சமைச்சிருந்தேன். அவியல், அதுக்கப்புறம் வந்து நாகர்கோவில் ஸ்டைலில் பருப்பு குழம்பு, அப்படியே வந்துட்டு மீன் மேக்கர் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே அப்படியே சூப்பராக சர்வ் பண்ணி உட்காந்து அப்படியே சுட சுட சாப்பிட்டாச்சு. டிஷ்ஷஸ் எதுவுமே நான் வந்து வீடியோவில் கவர் பண்ணல. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து ரொம்ப டைம் ஆயிரும் அப்படிங்கிறனால வேக வேகமாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கூடவே அப்பளம் வித் பாயாசம். இன்றைக்கி வந்துட்டு நிறைய ஸ்வீட்ஸ் வீட்டில் இருக்கனால இன்றைக்கி வந்து பாயாசம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. அண்ட் ஹாப்பி டு அனௌன்ஸ் சத்து மாவு மிக்ஸ் வந்துட்டு நம்ம வந்து யூடியூப் சேனலில் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது பியூர்லி வந்து ஹோம்மேட். ஸோ என் கையாலே வந்து நான் வந்து ரெடி பண்ணி தர போகிறேன். ஸோ நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் நோ கெமிக்கல்ஸ், சால்ட், சுகர் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ஸோ என்னோட பேபிக்கு நான் எப்படி ரெடி பண்ணுறனோ அதை வந்து நான் வந்து இஷ்யூ பண்ணுறேன். ஸோ பல்க் குவான்டிட்டியில் வந்து ரெடி பண்ணல. ஸோ அதனால் வந்து சீக்கிரம் காலி ஆயிரும். அதனால் சீக்கிரமாகவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண எல்லாத்துக்குமே, என்ன சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். டெய்லி யூஸ் பண்ணால் வில் ஸ்டார்ட் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி அண்ட் என்னோட சன்னுக்கும் வந்து இதை தான் கொடுக்குறேன். ஸோ நாங்கள் வந்து டெய்லி பேசிஸில் வந்து இதை எடுத்துக்கிறோம். ஸ்கின் ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் ஹேரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஹெல்த்தியாக இருந்தால் நேச்சுரலாகவே அழகு தானே. உங்களுக்கு இது வேணும்னா இன்ஸ்டா பேஜில் என்ன டிஎம் பண்ணுங்கள். பாய்.